பசங்க ஒரு ஹீலர் பக்கத்துல இருக்கும்போது போறதாக்கு இஷ்டப்படல. உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, பசங்களை பார்க்க விட்டது நாங்களா இல்ல அவங்களா? அவர் அன்னைக்கு கேட்ட கேள்வி எங்களை இல்ல, அவங்களதான் சொன்னார். அவர் ஆர்த்தி தனியா 40 லட்சம் கேட்டிருக்கான்றது போய் 2 வருஷமா குழந்தைங்களுக்கு எந்த சலுகையும் இல்ல. ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது, சாப்பாட்டுக்கு கிடையாது. அவங்க விட்டு போன கடன் கூட கட்டாம வீடு ஜப்திக்கு நோட்டீஸ் கூட விட்டுட்டு போனாங்க. இந்த பேரண்ட்ஸ் பார்க்க கூடாது. ஆர்த்திக்கு 3 லட்சம், ஆரவுக்கு 1 லட்சம், ஐயானுக்கு 1 லட்சம், மாசத்துக்கு 5 லட்சம் கொடுக்கணும்னு வந்திருக்கு. அதுவும் வெளியே வரல. யாரோ சொல்லி ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைலாக் எழுதி கையில கொடுத்தா அது ஒரு லிப்சிங் கொடுக்குறாரு வெளியில. ஒரு மதரா ஒரு மதரின்லாவோ ஒரு ப்ரொடியூசராகவும் நான் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் சொல்றேங்க, கோர்ட் விஷயம் இப்போ ரீசெண்டா 3 நாளுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அது இத்தனை பேஜ் வந்திருக்கு. ஸோ அது பப்ளிக் டொமைன்ல நான் வைக்கக்கூடாது, ஏன்னா அது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சிலது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலான்னு இருக்கேன். 40 லட்சம் ரூபாய் கேட்டாங்க, ஆனால் 3 லட்சம் ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. 40 லட்சம் ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்மையா சொல்லணும்னா கோர்ட்டுக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாத விஷயம், 10 பேஜ் ஜட்ஜ்மெண்ட். இது வெறும் ஒரு 3 லட்சம் கிடையாது, 10 பேஜ் ஜட்ஜ்மெண்ட். அந்த 10 பேஜ்ல எந்த அளவுக்கு சாதகமா வந்திருக்குன்னா அது வெளியே வரல. அதாவது இந்த 40 லட்சம் நாங்க கேட்கலங்க. நாங்க கேட்கலன்னா மொத்தமா ஒரு மெயின்டெனன்ஸா கேட்கல மந்த்லி. அது ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்கும் அந்த 40 லட்சம் ரூபாய் பெரிய விஷயம். ஆனா எங்க தலையில நிறைய கடன் இருக்கு. அவங்க வச்சுட்டு போன கடன் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 வருஷமா குழந்தைங்களுக்கு எந்த சலுகையும் இல்ல. அட்லீஸ்ட் சாப்பாட்டு கூட கொடுக்கல. சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கீங்களான்னு நீங்க கேட்கலாம். ஆனா அது நம்ம கடமை. பெத்த பசங்களை நம்ம பாத்துக்கிறது நம்ம கடமை. அந்த கடமை ஆஸ் அ பேரண்ட்ஸா நாங்க எங்க குழந்தைங்களுக்கு பண்ணலாம். ஆனா உங்க குழந்தைங்களுக்கு நீங்க தான் பண்ணணும். ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது, சாப்பாட்டுக்கு கிடையாது, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க அவங்க விட்டு போன கடன் கூட கட்டாம வீடு ஜப்திக்கு ஐசிஐசிஐ பேங்க்ல நோட்டீஸ் கூட விட்டுட்டு போனாங்க. எந்த பேரண்ட்ஸ் இது பார்க்க கூடாதுங்க. எந்த பேரண்ட்ஸ் பார்க்க கூடாது. இல்லை, நான் இது சொல்லிடுறேன். இந்த 40 லட்சம் எங்களுக்கு சாதகமா வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னா பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஆர்த்தி. அதாவது பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் வருஷத்துக்கு 2 பேருக்கும் அமெரிக்கன் ஸ்கூல்ல. இது நாங்க போட்டது கிடையாது. 1ஆம் கிளாஸ்ல இருந்து அதுலதான் படிக்கிறாங்க. அவங்களா பசங்களை 2 பேரும் நல்லா படிக்கணும், எல்லாம் எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போட்டது. அது மந்த்லி இயர்லி 2 பேருக்கும் 86 lakhsங்க. அந்த 86 lakhs கோர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அது வெளியில வரல. அதே மாதிரி ஆர்த்திக்கு 3 லட்சம், ஆரவுக்கு 1 லட்சம், ஐயானுக்கு 1 லட்சம், மாசத்துக்கு 5 லட்சம் கொடுக்கணும்னு வந்திருக்கு. அதுவும் வெளியே வரல. இது மட்டும் இல்லாம அவங்களோட டியூஷன் ஃபீஸ்ல இருந்து அவங்களோட கராட்டே கிளாஸ், அவங்களோட டான்ஸ் கிளாஸ் கத்துக்கிறாரு ஆரவ். அதுக்கப்புறம் செஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. அது எல்லாத்துக்குமே பணம் கட்டணும்னு வந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்து பார்த்தாதான் இந்த அமௌண்ட் வருது தவிர இது ஆர்த்தி தனியா 40 லட்சம் கேட்டிருக்கான்றது போய் இது கிடையாது.
ஸோ தயவு செய்து வந்து நீங்க உங்களுக்கு தெரியாது, அதனாலதான் நீங்க இப்படி போட்டிருக்கீங்க. ஆனா உண்மையானா அதுதான் வந்து வந்திருக்கு. குழந்தைங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு சார் நாங்க சொல்லவே இல்லை. குழந்தைங்களை பார்க்க வரணும்னு சொல்லிட்டு போன வருஷம் வந்து விசிட்டேஷன் பிட்டிஷன் போட்டிருக்கோம், ஆர்த்தி போட்டிருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களை வந்து அவங்க அப்பா வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. அந்த நீங்க வேணும்னா கோர்ட்ல இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது வந்து 1 வருஷமா கோர்ட்ல இருக்கு, அதுக்கு எந்த பதிலும் வரல. ஆனா இப்போ வந்திருக்கிற விசிட்டேஷன்ல உண்மையாவே நான் வந்து அந்த ஜட்ஜுக்கு வந்துட்டு நான் பெரிய வந்துட்டு கும்பிடு போடுறேன். ஏன்னா இப்படிப்பட்ட வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்ததே இல்லை. ஏன்னா அவங்க ஆர்த்தி, ஆரவ், அயான் அண்ட் ஜெயம் ரவி இவங்க 4 பேரும் வந்து மாசத்துல சாட்டர்டே சண்டே வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பெரிய வந்து நியாயம். ஏன்னா இத்தனை 2 வருஷமா நாங்களும் வந்துட்டு மீட் பண்ணணும், பேசணும், இந்த பிரச்சனை சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனா வந்துட்டு எங்களுக்கு அந்த சான்ஸே வரல இது வரைக்கும். இது கோர்ட் மூலமா வந்ததுனால அந்த ஜட்ஜுக்கு வந்து நான் பெரிய வந்துட்டு என்னோட கோடானு கோடி என்னோட நன்றி தெரிவிச்சு கொள்றேன். அது வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சக்சஸ். அடுத்த மாசத்துல, இந்த மாசத்துல இருந்து, ஆகஸ்ட்ல இருந்து இந்த 4 பேரும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து சொல்லிட்டு இருந்தா எதுக்குங்க 2 நாள், மாசம் ஃபுல்லா கூட பார்க்கலாம். ஆனா பசங்க வந்து ஒரு ஹீலர் பக்கத்துல இருக்கும்போது போறதாக்கு இஷ்டப்படல. எந்த குழந்தைங்களும் இஷ்டப்பட மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா அங்கதான் பார்க்கணும்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு ஒரு கட்டாயம் இருந்ததுனாலதான் பசங்க தான் வந்துட்டு அங்க போறதுக்கு வந்து இஷ்டப்படல தவிர நாங்க யாருமே இதை தடுக்கல. ஏன்னா லாஸ்ட் டைமே நீங்க கேட்டீங்க, நீங்க குழந்தைங்களை வந்துட்டு அலோவ் பண்ணலையாமேன்னு. நான் அப்பவே சொல்லிட்டேன் இது பொய்ன்னு சொன்னேன். இன்னைக்கு எனக்கு ஜட்ஜ்மெண்ட்ல வந்துட்டு வந்திருக்கு, பசங்களை வந்துட்டு குடும்பத்தோட பார்க்கணும்னு. ஒண்ணு அவங்க தாத்தா பாட்டிங்களோட பாக்குறதுக்கு அவங்க இஷ்டப்படுறாங்க, அதாவது வந்துட்டு எங்க சம்பந்திங்களோட. அப்படி இல்லைன்னா எங்களோட. சரி, உங்களுக்கு அதுவும் இஷ்டம் இல்லைன்னா நீங்க வந்துட்டு பொது இடத்துல பார்க்கலான்னு. இல்ல, அங்கதான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமா இருந்ததுனாலதான் இந்த விசிட்டேஷன் வந்து வெளியே அப்படி வந்துட்டு ஒரு தப்பான ஒரு இதா வந்திருக்கு. இன்னைக்கு வந்து எங்களுக்கு அது வந்து பெரிய நியாயம் கிடைச்சிருக்கு. இந்த மாசத்துல இருந்து 4 பேரும் ஒரு அவர் ஆபீஸ்லயாவது இல்ல ஒரு பொது இடத்துலயாவது அவங்க மீட் பண்ணுவாங்க. இனிமேலாவது இந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்லிட்டு உண்மையா ஒரு தாயா நாங்க வந்துட்டு, எந்த தாயும் தம் பசங்களை வந்துட்டு பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்கங்க. நீங்க எல்லாம் வந்து குடும்பத்தோட இருக்கீங்க. திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணலைங்க. 10,000 பேரு ஊரை கூட்டு 10 ஃபங்க்ஷன் பண்ணி நாங்க கல்யாணம் பண்ணோம். அப்படிப்பட்டு நாங்க பண்ணதுக்கு அப்புறம் ஏன் பிரிக்கணும்னு பாக்குறோம்? ஏன் என் பொண்ணு சம்பாதிக்கிறலாம், அவங்கள வந்துட்டு நான் பிரிச்சுட்டு வந்துட்டு நாங்க ஏதாவது வந்துட்டு இது பண்ணலாம்னு ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு மதரா வந்துட்டு, ஒரு மதரின்லாவோ ஒரு ப்ரொடியூசராகவும் நான் வந்துட்டு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், 100 கோடி ரூபாய் மேல வந்துட்டு நான் போட்டு நான் படம் பண்ணியிருக்கேங்க. யாரு சொத்து நான் எடுக்கல. இன்னைக்கு நான் சொல்றேங்க, யாரு சொத்து எனக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க எடுக்கல. நான் வந்து எங்க சொந்த பணம் பிளஸ் வந்துட்டு நான் வந்துட்டு வெளியில இருந்து ஒரு பைனான்ஸ் வாங்கிட்டு 3 படம் பண்ணேன். என்ன முதல்ல வந்து ப்ரொடியூசரா வந்துட்டு அறிமுகப்படுத்தினது சுந்தர் சி, என் கூட பிறக்காத தம்பி. அவரு தான் வந்துட்டு எங்களை வந்து என்ன வந்து முதல்ல வீராப்பன்ற படத்துல வந்து 2006ல ப்ரொடியூசரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு, நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6000 எபிசோட்ஸ் நான் பண்ணிருக்கேன் ஆஸ் அ ப்ரொடியூசரா. 25 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். 2000ல இருந்து 25 இயர்ஸா நான் இந்த இண்டஸ்ட்ரியில ப்ரொடியூசரா இருக்கேன். என்னைக்கும் வந்துட்டு கேமரா முன்னாடி வந்து எங்களை நாங்களே வந்து அறிமுகப்படுத்தி பேசினதோ இல்லை. நிறைய பேருக்கு நான் தெரியாது. இன்னைக்கு வேற விதமா வந்துட்டு போயிட்டு இருக்கு. மாமியார் அப்படின்ற ஒரு பேருனால வந்து அவங்க வந்து நல்லவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துட்டாங்க. பட் அது கிடையாது. அவரே வந்து எத்தனையோ மேடையில என்னை வந்து எங்க அம்மாக்கு அப்புறம் அம்மா அப்படின்னு சொல்லி, நீங்க பாருங்களேன், கலாட்டால வந்துட்டு இங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதுல வந்து
ஆண்டி எனக்காக எது வேணாலும் செய்வாங்க, அவங்க ஆண்டி கிடையாது எங்க அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் யாருக்காக செய்றீங்க? சொந்த வீடு இல்லைன்றீங்க. சொந்த வீடு ஏங்க இல்ல? ஈசிஆர்ல சொந்த வீடு இருக்கு. ஆழ்வார்பேட்டில் அவர் இருக்கிறது இப்ப அவர் சொந்த வீடு தான். இன்னைக்கு கோவால வந்துட்டு போன வருஷம் நீங்க வந்துட்டு 2 பேர் மேல சொந்த வீடு வாங்கியிருக்கீங்க. எதுக்குன்ற? நீங்க வாங்க உங்க வீட்டுக்கு, நீங்க வாங்க, நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க ஏன் வரமாட்டேன்றீங்க? நீங்க ஏன் வாடகை வீட்டுல இருக்கீங்க? யாருக்காக நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க? சார், எந்த பேரண்ட்ஸும் அதான் நினைப்பாங்க சார். வயசுக்கு வந்த பசங்க இருக்காங்க சார். இன்னைக்கு வந்து என் பேரன் வந்து 17 வயசு. இதுக்கு மேல வந்து என்ன லைஃப் இருக்கு சொல்லுங்க? என்ன ஆர்த்திக்கு என்ன லைஃப் இருக்கு? நாங்க எதுக்கு வந்துட்டு பிரிக்கணும்னு நினைக்கிறோம்? இல்லைங்க, 2 வருஷமா அந்த பசங்க வந்து பட்ட கஷ்டம், அவங்க பார்த்த விஷயங்க யாருக்குமே வரக்கூடாது. யாருக்காக நீங்க 2 மணி நேரம் உட்காந்து என் குழந்தைங்களை நான் பார்க்க விடல அப்படின்னு நீங்க சொல்றீங்க? உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, பசங்களை வந்து பார்க்க விட்டது நாங்களா இல்ல அவங்களா? அவர் அன்னைக்கு வந்து கேட்ட கேள்வி எங்களை இல்ல, அவங்களதான் சொன்னார். அவர் ஏன் குழந்தைங்க என்ன பார்க்க விட மாட்டேன்றாங்கன்னு. நாங்க இல்ல, சத்தியமா நாங்க இல்ல, கடவுள் சத்தியமா நாங்க இல்ல. பொது வெளியில உங்க வைஃப் பத்தி நீங்க ஒரு ஹீலருக்காக நீங்க இப்படி பேசுனீங்கன்னா அந்த 2 பசங்களோட மனநிலை நினைச்சு பாருங்க. ஸ்கூலுக்கு போனா ஒரு தாய் பத்தி ஒரு அவங்க சொந்த அப்பாவே இப்படி பேசினாருன்னா அந்த பசங்களை மனநிலை யோசிச்சு பாருங்க. நேத்து வந்துட்டு நானு சஞ்சய், நம்ம சிஎம்மோட சன்னு, அவரோட இன்டர்வியூ பார்த்தேன். எனக்கே தெரியாம நான் அழுதுட்டு இருந்தேன் நேற்று ராத்திரி. ஏன்னா அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு, சினிமான்றது வந்துட்டு அவரு மனசுல எவ்வளவு பதிச்சிருக்குன்னு. 6 வயசுல வந்துட்டு டிக் டிக் டிக்கன் படம் நடிச்சாரு. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் ஒரே தாட்டோட இருக்காரு, நான் சினிமால நடிப்பேன், ஹீரோ ஆவேன்னு. இப்ப கிடையாதுங்க, 6 வயசுல முளைச்சிருக்கு அவங்களுக்கு, அவருக்கு. அப்படிப்பட்டவர் வந்து போன வருஷம், இந்த வருஷம் அவருக்கு 16 டீன் பர்த்டே. அந்த பர்த்டேக்கு வந்து அவரு போன வருஷமே வந்து ஒரு கோர்ஸ் லண்டன்ல பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆசைப்பட்டாரு. அவங்க தாத்தா வந்து அதுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு, சரிப்பா நான் அனுப்புறேன், அந்த உனக்கு வந்து 16 வயசு முடிச்ச உடனே நான் அதை அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸுக்கு பண்ணா. ஒரு லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு தெரிஞ்சது பாஸ்போர்ட் வந்து 4 மாசத்துல எக்ஸ்பைரி ஆயிடும். ஆனா அதே நேரத்துல அதே பாஸ்போர்ட் வந்து 2 பேரும் கையெழுத்து போடணும், அப்பாவும் அம்மாவும் கையெழுத்து. ஏன்னா மைனர் பசங்க. அப்படி இருக்கும்போது ஆரோ ஃபோன் பண்றாரு, அப்பா எனக்கு வந்துட்டு பாஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு கையெழுத்து போடணும், நான் வந்துட்டு இதுக்கு போறேன்னு. ஜெயம் ரவி சொன்னாரு, பண்றேன்ப்பா, நான் ஊர்ல இல்ல, ஹாலிடேல இருக்கேன், நான் வந்துட்டு நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. சரி, அந்த பையன் கூட சரின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் ஆபீஸ்ல போன வாரம் வந்து 6 மணி நேரம் உட்கார்ந்துருக்காருங்க. லொகேஷன் அனுப்புங்க, நான் வந்து அனுப்புறேன்ப்பா அப்படின்னு சொன்னவர் 2 நிமிஷத்துல பேஜா வந்துட்டு மெசேஜ் வருது. என்ன ஏடிஎம் நினைச்சிருங்களா? என்ன வந்துட்டு இது பண்றீங்களா? நான் கையெழுத்து போட மாட்டேன். அது அவர் பண்ணல, அவர் பண்ண மாட்டாரு, அவர் பண்ணல. அவர் போன்ல இருந்து அந்த பையனுக்கு 17 வயசு பையனுக்கு வந்து வருது, சாப்பிடாம காலையில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாரு. ஏன் நீங்க ஏன் நினைக்க மாட்டேன்றீங்க? அவருக்கு ஏன் வரமாட்டேங்குது? யாரோ சொல்லி ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைலாக் எழுதி கையில கொடுத்தா அது வந்து ஒரு லிப்சிங் கொடுக்குறாரு வெளியில வந்து. எப்படிங்க 2 பேருக்கு, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு பிரச்சனைனா உங்க 2 பேருக்குள்ளதான். ஏன் குழந்தைங்களுக்கிட்ட கூட அப்படி இருக்கீங்க? வெளியில வந்து ஏன் குழந்தைங்கள, ஏன் கேமராக்கு பார்த்த உடனே ஏன் குழந்தைங்கன்னு சொல்லி என்ன லாபம்? இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இது வரைக்கும் கழுத்து போடலைங்க. அதுக்காக நாங்க கோர்ட்டு போக வேண்டியதா இருந்தது. கோர்ட்ல ஒரு ரிட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ண வேண்டியதா இருந்தது. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துங்க, நிறைய. அப்போ ஆரோ வந்துட்டு அந்த வயசுல வந்து பாக்கணும்னா எப்படி பாப்பாரு?
எந்த இதுல பாப்பாரு நீங்க சொல்லுங்க. சோ நான் என்ன சொல்றேங்க, எத்தனையோ பேர் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நல்ல ஒரு இதோட பிரிஞ்சிருக்காங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா பிரிஞ்சிருக்காங்க. வெளியே வராம இன்னைக்கு வந்து 2 சைடுல 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவ்வளவு நல்லா வந்துட்டு இருக்காங்க. பாருங்க, நேத்து வந்து சஞ்சய் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, அவங்க அப்பா பத்தி எவ்வளவு பெருமையா பேசினாரு. நீங்க யாராவது வச்சு படம் பண்றீங்கன்னு அடுத்தது யார் பண்ணனு, எங்க அப்பா வச்சு பண்ண. நிச்சயமாவே சந்தோஷமா இருந்ததுங்க. அப்படி இருக்கும்போது உங்க பசங்களை கூட உங்களை பத்தி பெருமையா பேசணும். இப்படியா இப்படி பொது வழியில வந்துட்டு வந்து என்ன லாபம்ன்ற நான்